குழப்பமாயிட்டு அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் பெரும்பாலும் இல்லை. ஒரு சின்ன ஊர் அப்படின்னாலும் இன்னும் இருக்கிற தள்ளி இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராக்களை எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. பண்ணவுடனே ஒரு நபர் மட்டும் அந்த அந்த பகுதியில் அடிக்கடி சுற்றி வர்றார். அந்த ஊரை சார்ந்தவர் கிடையாது. ஒரு பையன் வந்து சுற்றி வராப்புல. சரி, இந்த கணவனுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்துன்னு வாங்கன்றாங்க. அதில் லிஸ்ட்லாம் எடுத்து வந்தோடனே யாரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, யாரெல்லாம் வரமாட்டாங்க, யாரெல்லாம் வந்து கணவன் கூட ரொம்ப நெருங்கின தொடர்பில் இருக்கிறவங்க, யார் வந்து கணவனை தாண்டி மற்றவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறவங்க, இப்படிலாம் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதுலேயும் ஒன்றும் இதுவாக தெரியல. வந்து யாரும் அவ்வளோ வீட்டுக்கெலாம் அவர் அனுமதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த நிறுவனத்தில் இருந்த ஒருத்தர் மட்டும் சொல்கிறாப்புல, சார் அவருக்கு திடீர்னு ஒரு 6 மாதம் ஒரு பையன் வந்து டிரைவராக இருந்தாப்புல, அந்த டிரைவரையும் அப்புறம் நிறுத்திட்டாரு அப்படின்னு. அடடா, அந்த கார் வந்து ஆஃபீஸ்லேருந்து தான் எடுத்துன்னு வருவாரா அப்படின்னா, இல்லை வீட்டுக்கும் போய் ஓட்டுவார் இவர். வீட்டுக்கும் போயிட்டு அவருடைய ஒய்ஃப் வந்து காய்கறி வாங்குறதுக்கு, மளிகை சாமான் வாங்குறதுக்கு, எங்கேயாவது சேலத்துக்கு கூட்டு போகிறதுக்கு, இப்படி கூட்டு போவார்னு இங்கே தான் அப்படின்ட்டு புதிய அந்த நபர் யாருன்னு சிசிடிவி கேமராவில் பார்த்தாங்க. பார்த்தீங்களா, அந்த நபரும் இந்த டிரைவராக இருந்தவர் தான். அந்த பையனை கட்டி தூக்கின்னு வராங்க. தூக்கின்னு வந்த பிறகு கடைசியில் நம்ம தினசரி பேப்பரில் நடக்கிற ஒரு விஷயம்தான் கள்ளக்காதல். எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த வயது ஒரு பக்கம் இருந்தால் கூட கணவன் மனைவியும் சந்தோஷமாக வெளியே காட்டிக்கிட்டால் கூட உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சண்டைக்கான காரணம் என்னென்னா, பொழுதுனைக்கும் அந்த நபர், அந்த இறந்து போன அந்த நபர் என்னென்னா, பணம் பணம் பணம், இவங்கிட்ட வட்டி கூட்டம், அவங்ககிட்ட வட்டி கூட்டம், அவன் வட்டிக்கு தரல, இவன் வட்டிக்கு தரல, அவனை நாளைக்கு என்ன பண்ணுறான் பாரு, இவனை என்ன பண்ணுறான் பாருன்ட்டு அவனுடைய 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு நபர் வந்து. ஆனால் வெளியே வந்து சுற்றி சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அசிங்கமாகிடுறதுக்காக அந்த பெண்ணும் இவனும் வந்து நடிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இவனுக்கு இதே திங்கிங் தான் வந்து, எவங்கிட்ட இது பண்ணலான்னு அவள் அடக்கியிருக்கிறா. போதும், சம்பாரிச்சது போதும், இப்படி ஒரு சம்பாத்தியம் வேணுமான்னு பொண்டாட்டி போட்டு திட்டிருக்கிறான், அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். உனக்கு இத்தனை பவுனில் நகை வந்திருக்குது, அப்புறம் இன்னொரு கார் வேணுன்ற, ஆடி கார் வேணுன்ற, சேலத்தில் பெரிய பங்களா கட்டலான்ற, இதுக்கெல்லாம் என்ன காசு, இதுதானே வேணும். அது என்ன ஆகிடுது, வெறுப்பாகி, வெறுப்பு ஒரு கட்டத்தில் தாம்பத்திய இடைவெளியாக மாறுகிறது. அது ஒரு கோபமாக ஒரு சண்டையாக மாறும்போது செல்லும் பெண்களுடைய எப்பவுமே டக்குன்னு ஒரு கோபம் வந்துடல பெண்களுக்கு. ஆமாம், நீ என்ன கட்டில் பெரிய கீழ்ச்சியா நீ அப்படின்ற ஒரு வார்த்தை அவனுக்கு வந்து, ஆண்களுக்கு அது ஒரு பெரிய, நீங்கள் ஆண்களை நீ வந்து என்ன கெட்ட வார்த்தை சொன்னாலும் சரி, அவனை தாறுமாறான வார்த்தையை நீ சொல்லி திட்டினா கூட அவன் பொறுத்துப்பான். இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன இது பண்ணிட்டா அதான் கோபம், எக்கச்சக்கமான கோபம். அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு தான் அவன் போய் அந்த வயாகரா மாதிரியான மாத்திரையை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். வந்து இதுக்கிடையில் இந்த கார் ஓட்ட வந்த பையன் அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த சம வயசை ஒத்தனை அந்த பொண்ணு